இருக்கிறார். தேவன் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. மனிதர்களா இருக்கிற நம்ம தேவனை தேடுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு சங்கீதம் 96 குறித்து பார்க்க போறோம். இந்த சங்கீதம் 96ல மொத்தம் 13 வசனங்கள் இருக்கு. இந்த 13 வசனத்திலிருந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான நம்பிக்கையை குறித்து நம்ம பார்க்க போறோம். நீங்க ஒரு பெண் எடுத்துக்கோங்க. அது 5 ரூபா பெண்ணோ 10 ரூபா பெண்ணோ எதுவானாலும் இருக்கலாம். இந்த பெண்ணினுடைய தோற்றத்தை பாருங்க. அந்த பெண்ணினுடைய தோற்றத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அந்த பெண்ணினுடைய மூடி அழகா உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த பெண்ணில் இருக்கக்கூடிய கிரிப், அந்த கிரிப் நம்ம பெண்ணை பிடித்து எழுதுவதற்கு அழகா வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த பெண் நம்மளுக்கு நீல கலர்ல எழுதணுமா, சிவப்பு கலர்ல எழுதணுமா, இல்லை கருப்பு கலர்ல எழுதணுமா அப்படிங்கிறத பார்த்து அந்த வடிவமைப்பாளர் அந்த பெண்ணை படைச்சிருக்கார், அந்த பெண்ணை உருவாக்கியிருக்கார். அந்த பெண்ணினுடைய தோற்றமும் அந்த பெண்ணினுடைய வடிவமைப்பும் நம்மளுக்கு 2 விஷயத்த சொல்லுது. ஒன்று, அந்த பெண்ணை உருவாக்குன ஒருத்தர் இருக்கிறார். 2வது, அந்த பெண் உருவாக்கப்பட்டதற்கான நோக்கம் இருக்குது. இந்த 2 விஷயத்தை தான் அந்த பெண் நம்மளுக்கு சொல்லுது. அதே போல தான் மனிதர்களாக இருக்கிற நம்ம அழகா அற்புதமாக படைக்கப்பட்டிருக்கோம். இந்த பூமி அழகா அற்புதமாக படைக்கப்பட்டிருக்குது அப்படின்னா அதற்கான 2 நோக்கங்கள் இருக்கு. ஒன்று நம்மளை படைத்த தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. 2வது விஷயம், நாம் படைத்தவருடைய நோக்கத்தை செய்யணும். தேவன் நம்ம எதுக்காக படைச்சார்? தேவன் நம்மளை எதுக்காக உருவாக்கினார்? அந்த ஒரு நம்பிக்கையை தான், அந்த ஒரு அறிவை தான் இந்த சங்கீதம் நம்மளுக்கு கொடுக்குது.